என்ன இப்படி ஆகி போச்சு? அத்தைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. கடைக்கு அவங்க பேரை வச்சதே கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எதுக்காக இப்படி திடீர்னு சொன்னாங்கன்னு தெரியலையே. இவ்வளவு நாளா நமக்கு ஒரு நல்ல அத்தை கிடைச்சிட்டாங்க, நல்ல குடும்பம் கிடைச்சதுன்னு நினைச்சோம். ஆனா அவங்க இப்படி ஒரு தலையில கூட்ட தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்களே. நான் சொன்னா கண்டிப்பா சின்ன பொண்ணு சரின்னு தான் சொல்லுவா. இருந்தாலும் அவகிட்ட எப்படி போய் கேட்கறதுன்னு தெரியல. ஒரு சங்கடமா இருக்கு, தயக்கமா இருக்கே. சின்ன பொண்ணுகிட்ட எப்படி இந்த விஷயத்த சொல்றதுன்னு தெரியலையே. பச்சைக்கிளியா, பச்சைக்கிளியா, பச்சைக்கிளி எங்க ஆள காணோம்? அதான பார்த்தேன். எப்போ ஒரு குரல் கொடுத்து ஓடிய கிழங்க பாட்டி அப்படின்னு ஓடி வந்துடுவான். இதுக்கு இத்தனை பேரை கூப்பிட்டு கிடக்க ஆளே காணோம். பச்சைக்கு சோறு ஆகி வைன்னு சொல்லிவிட்டு எங்க போய் உட்காந்துருக்கானு தெரியல. பச்சைக்கிளி சோ சேட். வேதனை வேதனை வேதனை. ஆனா அங்க தூரத்துல பச்சைக்கிளி உட்காந்து கிடக்க மாதிரியா இருக்கு. ஆனா ஆமா அவ்வளவுதான். இங்க என்ன பண்ணிட்டு கிடக்கான்னு தெரியலையே. அங்க பச்சைக்கிளி பச்சைக்கிளி எல்லா இடத்துலயும் கூவிட்டு கிடக்க. இவன் இங்க வந்து குத்த வச்சு உட்காந்து கிடக்கா. பச்சைக்கிளி எப்படியா பச்சைக்கிளி? பச்சைக்கிளியா ஆச்சி பருப்பு குழம்பு சோறு ஆகி வச்சிருக்கேன். போய் போய் சாப்பிடுவா. ஏன் இங்க வந்து உட்காந்து கிடக்க? என்ன இது பல குரல் கொடுக்குறேன். இந்த பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறா இந்த பச்சைக்கிளி பிள்ளை. எப்பவும் நம்ம கூட டாண்டாலும் பேசுறோம். இன்னைக்கு என்ன சாலண்டா உட்காந்து கிடக்கா தெரியல. என்னது இது? இவன் சோகமா உட்காந்துருக்க மாதிரியே கிடக்கு. என்னமா இருக்கும் தெரியலையே. குழந்தைக்கு மூஞ்செல்லாம் வாடி போய் கிடக்கு. ஒரு மாதிரி உட்காந்து கிடக்கா. ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறா. நம்ம அத்தனை முறை கூப்பிடுறோம். எப்பவும் அன்பா பேசுருவேன். இன்னைக்கு அழுதுகிட்டு உட்காந்துருக்க மாதிரியே தெரியுது. எல்லாத்தையும் தெரியலையே. ஒருவேளை அவன் கட்டிக்க போற பையன் கூட நம்ம பேசக்கூடாது, கண்டுபிடிச்சு அதுக்கிட்ட ஊரை சுத்தக்கூடாதுன்னு சொல்றதுனால நம்ம மேல கோவமா கிடக்காளோ? ஐயோ அவளுக்கு ஒரு ஆச்சு இருக்கும். வயசு பொண்ணு தானே. வாழை போறவங்க கூட 4 வார்த்தை நல்லபடியா பேசணும். அங்கேயும் இங்கேயும் போகணும் வரணும்னு ஒரு ஆச்சு இருக்குங்க. அப்ப இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் காலை எப்படி எப்படியே கட்டு போய் கிடக்கு. அப்பா அம்மா இல்லாம அவன் யாரும் இல்லாம அனாஜியா கிடக்குற புள்ள. அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு ஒரு நல்ல எண்ணத்துல நான் அவளுக்கு பால் பயிற்சி பண்ணேன். ஒருவேளை அவளுக்கு அதுதான் கஷ்டமா கிடக்கா எனக்கு தெரியலையே. என்ன இப்படி ஆகி போச்சு? ஒருவேளை நாமளும் அளவுக்கு மீறி நடந்துக்கிறோமோ? என்னதான் இருந்தாலும் நம்மளும் கொஞ்சம் ஓவரா போறோமோ? நாம அவளுக்கு சொந்த பாட்டி இல்லை. அப்படி இருக்கும்போது நம்ம சொல்றதுல அவள் சொல்லி பேச்சு கேட்கவா போடா? அவ இஷ்டப்படியே இருக்கணும்னு ஆட்சிப்படுவா. அவளுடைய விருப்பம் வெறுப்பம் எல்லாமே நம்ம என்ன செய்ய முடியும்? ஒருவேளை நான் தான் அந்த பையன் கூட பேசக்கூடாதுன்னு சொல்றதுனால சோகமா உட்காந்து என் கூட பேசாம உட்காந்துருக்கா போல இருக்கே. இப்போ என்ன செய்யறது? ஆட்சி கிழவி ஏன் ஆட்சி கிழவி நீ அமைதியா இருக்கு. நானே ஏற்கனவே பழைய யோசனை கிடக்க. இவ வேற பாடா படிச்சுக்கிட்டு. ஏன் ஆட்சி கிழவி உனக்கு என்ன ஆச்சு கொஞ்சம் பாரு. நீயா? நானே ஏன் ஆச்சி உனக்கு என்ன ஆச்சு? இப்படி ரோட்டில் நின்றுக்கிட்டு மொட்டை வெளியில் நின்றுக்கிட்டு மொட்டை மண்டியை காமிச்சுக்கிட்டு இப்படி புலம்பிட்டு கிடக்கேன். அங்க பாட்டியாட்டி அப்ப அந்த பச்சைக்குள்ள புள்ளியா பாருட்டி. நான் அம்பிட்டு வாத்து பேசுறேன். என்னைய பார்க்க கூட மாட்டேங்கிறா. அவ கட்டிக்க போற பையனோட நான் பேசக்கூடாதுன்னு சொன்னதுல அவ என் கூட பேசாம இருக்கிற போல இருக்கேன். பின்ன எல்லாம் ஒரு அளவுக்கியா தவறு இருந்தாலும் நீ ரொம்ப ஓவராதையும் பேசி நடக்கே. நீ என்ன அவளோட சொந்த பாட்டியா? நீ சொல்ற பேச்சு அவள் கேட்கணும்னா அவளுக்கு இல்லை தலையை வைத்த சொல்லு பாப்பா. என்னடி அப்படி சொல்றா? நம்மளும் அவ என் பிரியாச்சி மாதிரி தாண்டி. நானும் அப்படி நினைச்சுதான் கூட பழகினேன். பிள்ளை தனியா கிடக்கு. அதுக்கு நல்லபடியா கல்யாணம் காய்ச்சி அவடு வரைக்கும் அதுக்கு பாதுகாப்பா அவ பக்கத்துல கிடக்குமே தான் அவ வீட்டுல தங்கி கிடக்கு. இந்த பாரு நான் கூட தப்பா கூட பேசலையே. காலம் எப்படி கெட்டு போய் கிடக்குல. சரி 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 ரொம்ப கஷ்டப்படாத. அப்படிலாம் எதுவும் இருக்காது. பச்சைக்கிளியை பத்தி எனக்கு நல்லா தெரியும்ல. அவளை அந்த மாதிரி இப்ப நினைச்சு புலம்புற ஆளு கிடையாது. வா அவகிட்டே போய் என்ன பிரச்சனைன்னு கேப்பா. பலமுறை கூப்பிட்டு பார்த்துட்டே அவ பார்க்க மாட்டேங்கிறா. ஒருவேளை காது கேட்கலையா? வேணும்னா அவ காதுல போய் கத்தி பாப்போமா? காது கேட்குதா இல்லைன்னு தெரிஞ்சிடும். அப்படியா? என்ன நொப்படியா விட்டா செய்வா போல இருக்கே. வா போய் அதுக்கிட்ட என்னன்னு கேட்போம். எஸ்கூஸ் மீ பச்சைக்கிளி. ஏன் பச்சைக்கிளி இன்னும் கொஞ்சம் பாரு பச்சைக்கிளி. ஹலோ மேடம் பச்சைக்கிளி. யாரு இது? யாரோ கூப்பிட்ட மாதிரியே கிடக்கு. உங்க முதுகுக்கு பின்னாடி தான் இருக்கும். ஓவர் ஓவர் ஓவர். நீங்க எப்ப வந்தீங்க? நாங்க வந்து 3/4 மணி நேரம் ஆகுது. ஆமா நீ மூஞ்சி மூடிட்டு உட்காந்துருக்கேன். என்ன விஷயம்? ஏதோ ஒரு ஃபீலிங்ல இருக்க போல. உன் நினைப்பெல்லாம் ஏதோ வேற எங்கேயோ இருக்கு. காதல் ஃபீலிங் மாதிரி தெரியலையே. கண்ணை முடிக்கிட்டு கிறுக்கத்தனமா யோசனை பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுது. என்ன விஷயம்? எனக்கு தெரிஞ்சு போச்சுப்பா. எனக்கு தெரிஞ்சு போச்சு. எப்ப பச்சைக்கிளி புள்ள நீ கடைக்கு போற பையனை நான் பேசக்கூடாதுன்னு சொன்னதால தானே இது பாட்டி கூட பேச மாட்டேங்கிற. சொல்லு பாப்பா. அதனால தானே நான் பலமுறை கூப்பிட்டு என்னைய பார்க்க மாட்டேங்கிறேன். சொல்லிட்டி ஆச்சி அப்படின்னு ஒண்ணு இல்லை ஆச்சி. ஏடி அது பண்ண எதுவும் மறைக்காம சொல்லி இப்படி சொல்லிவிட்டேன். ஏதாச்சும் தான் சொல்லிட்டு நான் வேணா இனிமேட்டு எதுவும் சொல்ல மாட்டேன். போடுமா நீ வந்து நல்லா பேச்சு பழகு என்ன வேணாலும் செய்ய. அந்த பாட்டி வச்சு தலையிட மாட்டேன் சரியா? வா ஆச்சி காடி உனக்காண்டி பருப்பு குழம்பு செஞ்சு சோறு செய்ய வச்சிருக்கேன். வந்து சாப்பிடுவா வா. ஐயோ ஆச்சி அப்படிலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் அதை பத்தி யோசிக்கல. போதுமாச்சி நல்லா கேட்டுக்க. பச்சைக்கிளியோட இம்படி நல்லா பழகிட்டு கிடக்க. எனக்கு அவளை பத்தி தெரியாதா? பாத்துக்க உன் மேல அவளுக்கு எந்த ஒரு கோபம் இல்லை. அப்படியே சொல்றேன். அப்படியும் இப்பதான் நிம்மதியா ஆச்சு பாத்துக்க. நான் கூட அந்த பையனை ஏதாவது சொல்லிவிடணும் தான் நீ கோச்சுக்கிட்டு நினைச்சுக்கிறேன்டி. சரி விடு. வேற என்ன பிரச்சனை சொல்லு. போற வர வழியில யாராவது பொறிக்க பசங்க தகராறு பண்றாங்களா? சொல்லிட்டு மண்டைய பொழந்து விடுறேன்.
பொறுக்கி பசங்க இவ்வளவு பார்த்தா தெரிஞ்சு ஓடுறாங்க. இதுல அவங்க இவகிட்ட வந்து பிரச்சனை பண்றாங்களா? நீ வேற சும்மா இல்லாச்சி. ஒருவேளை பவுரு தெரியலையா? ஆச்சி வேணா போய் ஓம வாட்டர் வச்சு கட்ட ஓம வாட்டரு. ஏன் கிரே பாட்டு வாங்கி ஊத்த? அட நீ வேற ஏன் ஆச்சு குடைச்சல் குடுத்துட்டு கிடக்க? அவ என்ன பிரச்சனை தான் சொல்ல விட. சொல்லு என்னன்னு சொல்லுட்டியா? அது வந்து ஆச்சி இன்னைக்கு எனக்கு அத்தையா வர போறவங்க வீட்டுக்கு வந்தாங்களா, வந்துட்டு அவங்க ஒரு விஷயத்த சொன்னாங்க. அது கேட்டதுல இருந்து எனக்கு மனசே சரியில்லை பாத்துக்க. அப்படி என்ன சொல்லி சாது போம்ல எல்லாரும் வரதட்சணை கேட்டுச்சா சொல்லுட்டியா? வகுத்து போடுற வந்து வீட்டுக்கு வர போற மருமகிட்ட வரதட்சணை கேக்குது. சட்டப்படி குட்டா நீ ஊடிக்கல போட்டு தள்ளி போடுற. பச்சைக்கிளி இதாச்சும் இருந்தா ஒண்ணு சொல்லு, நாங்க பாத்துக்கிறோம். எங்கதான் எங்க அத்தையோட குத்தி அவங்க ஃப்ரெண்டுக்கு வரலையே நினைச்சேன். ஒருவேளை உண்மையில வரதட்சணை கேக்குறாங்களா? ஆச்சி சொல்ற மாதிரி இருந்தா சொல்லு, போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து புடிச்சு விட்டுருவான். ஐயோ அதுல இல்ல சின்னப்படு. நேத்து வரைக்கும் நல்லதே பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு கிடந்தாங்க. யாரு என்ன சொல்லி அவங்க மடிச்சு கலைச்சாங்கன்னே தெரிய மாட்டேங்க. திடீர்னு வீட்டுக்கு வந்து நீ என்ன வேலை கறியா? அந்த ஹோட்டலோட முதலாளி தானே நீயும். அந்த ஹோட்டலுக்கு ஏன் பேரை வை, எதுக்கு அந்த லட்சுமி பேரை வச்சிருக்கீங்க? அந்த கடைக்கு ஏன் பேரு தனலட்சுமி வச்சாதான் இந்த கல்யாணம் நடக்கும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்படியா? என்னது கடைக்கு உங்க அத்தை பேர் வைக்கணுமா? அவ்வளவு தானே, இது ஒரு விஷயம் உண்டு. இதுக்கு அப்படி மண்டையை பிடிச்சிக்கிட்டு உட்காந்து கிடக்க. என்ன திருப்பி இப்படி சாதாரணமா சொல்லிட்டேன்? உங்க அத்தை பேர்ல இருந்து எங்க அத்தை பேர் வைக்கிறதுக்கு உனக்கு சம்மதமா? ஷேட்டு இதுல என்ன இருக்கு? தாராளமா வச்சுக்கிட்டா போச்சு. இதுக்காக இப்படி மண்டையை பிடிச்சி போட கிடக்க. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானும் சரின்னு சொல்லியிருக்க மாட்டேன். அதுக்கு எதுக்கு தனியா வந்து கோச்சுக்கிட்டு ஏதாவது யோசனை பண்ணிட்டு இருக்க? நீ இப்படி சரின்னு சொல்லுவேன்னு சத்தியமா எதிர்பார்க்கல. எதிர்பார்த்தேன், ஆனா இவ்வளவு சீக்கிரம் சொல்லுவேன்னு எதிர்பார்க்கல. இதுல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருமோன்னு பயந்துகிட்டே கிடந்தேன். இதெல்லாம் பயப்படுறதுக்கு என்ன கிடைக்க? பேர் வைக்கிறது ஒரு விஷயமா? பிறந்த குழந்தைக்கு நாங்க தான் முதல்ல பேர் வைப்பணும். மத்தவங்களா அடப்பிடிச்சாங்களாம். அந்த கல்யாணம் கிடக்கு. யாச்சி சத்தியமா சொல்லி இப்ப நீ சொன்னது ஏதாவது விளங்குச்சா? எதுக்கு சம்மந்தமே இல்லாம பேசுற? அண்ணா அப்படிதான் அடிச்சு விடும்போது தானா வரும். அதெல்லாம் ஆராய கூடாது. அப்படியே போற போக்கல விட்டுட்டு போயிட்டே வரணும் பாத்தீங்க. சின்ன பொண்ணு அதை விடு சின்ன பொண்ணு. நீ சரின்னு சொல்லிட்டே, இதனால உங்க அத்தை ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்களோன்னு தெரியலையே. அவங்க என்னத்த பிரச்சனை பண்ண வராங்க? அதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க, நான் பாத்துக்கிறேன். இருந்தாலும் ஒரு வார்த்தை கேட்டுக்கிறது தப்பு இல்லையே. கேட்டி உங்க அத்தையும் எங்க அத்தையும் பெஸ்ட் ஃப்ரெண்டுங்க. அப்படி இருக்கும்போது அவங்க பேர் வைக்கிறதுல என்ன பிரச்சனை வந்து போகுது? சரி அதை விடு, சந்தேகம் வந்துட்டா உடனே சரி பண்ணிடணும். அவ்வளவு தானே. வா நேரம் வீட்டுக்கு போய் எங்க அத்தைக்கிட்டே கேட்டுருவோம் எது சரி தப்புன்னு. அவங்களே சொல்லிடுவாங்க பாத்துக்க. நீ வேணா பாரு, அவங்களும் சரிந்தே சொல்லுவாங்க. உன் சந்தேகமா சீக்கிரமா சரியாயிடும் பாரு. வா வீட்டுக்கு போவோம். தண்ணி வேற தாக எடுக்குது. வெளியே நின்னுகிட்டு கத்திக்கிட்டு கிடக்கு தாக எடுக்குது. என்னது ஒத்தையா வந்தாலே உத கொடுக்குற மாதிரி வருவா. மொத்தமா சேர்ந்து வந்திருக்காங்களே. ஒருவேளை எல்லாரும் சேர்ந்துட்டு நம்மள மொத்த போறாங்களா? மூணு பேரும் நம்ம மூஞ்சி பார்த்துட்டு நிக்கிறாவோ. என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே. நாம எதுவும் தப்பு கூட பண்ணலையே. இது என்ன அங்க நின்னுடுங்க? வாங்க. மரபாவல ஏதாவது முக்கியமான விஷயமா? எதுக்கு மூணு பேரும் சேர்ந்தாப்புல வந்திருக்கீங்க? ஆமா அது முக்கியமான விஷயம். அது வேற ஒண்ணும் இல்ல, பச்சைக்கிளியோட அத்தை இருக்காங்கல்ல, அது உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டு தனலட்சுமி ஆண்டி. ஆமா அவளுக்கு என்ன ஆண்டி தாக்கா? என்னது யாரை பார்த்து என்ன மாதிரி சொல்றீங்க? அவங்க நல்லா இருக்காங்க, ஆண்டி தாக்கா ஒண்ணும் கிடையாது. அதுக்கு எதுக்கு அடிக்கிற மாதிரி எகிரிட்டு வருவா? என்ன அவங்க அத்தையை பத்தி பேசினா அவளுக்கு கோவம் வரதா? சரி அதெல்லாம் இருக்கட்டும் விடுங்க. அதான் நம்ம ஒரு ஹோட்டல் கடை வச்சிருக்கோம்ல, அந்த ஹோட்டல் கடைக்கு உங்க பேர் வச்சிருக்கோம்ல, அந்த ஹோட்டல் கடைக்கு உங்க பேர் வச்சிருக்கல, அதை எடுத்துட்டு உங்க ஃப்ரெண்டோட பேரு அந்த தனலட்சுமி ஆண்டியோட பேர் அந்த ஹோட்டலுக்கு வைக்கணும்னு அவங்க ரொம்ப ஆசைப்படுதாங்களா பாத்துக்கிடுங்க. ஆமாத்தே அவளுக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிருப்பா. மகளே அவளுக்கு புறப்பட்டு உடனே இங்க வர சொல்லு. எதுக்காக அத்தை அப்படி சொல்றீங்க? பின்ன என்ன தைரியம் இருந்தா அந்த கடைக்கு என் பேரை எடுத்துட்டு அவ பேரை வைக்கணும்னு சொல்லுவா. இவ்வளவு கொழுப்பு இருக்கா அவளுக்கு. அத்தை என்னத்த தேச தப்பு சொல்லிட்டாங்க? உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே. பெஸ்ட் ஃப்ரெண்டோ ஒஸ்ட் ஃப்ரெண்டோ அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் பாத்துக்க. அந்த ஹோட்டல் கடைக்கு என் பேரை மட்டும் தான் இருக்கணும், வேற யார் பேரை வைக்க கூடாது. ஆஹா ரைட்டுடா ரைட்டு. கிளம்பிட்டாகையா? அடுத்த பிரச்சனை ஆரம்பம். திமிர் பிடிச்சு கழிச்சா என்ன வார்த்தை சொல்லிருக்கவா? அண்ணன் லட்சுமி பேர் எவ்வளவு அருமையான பேரு. அந்த ஹோட்டலுக்கு ஏன் மர்மவ ஹோட்டலுக்கு ஏன் பேர் வைக்காம அவ பேர் வைப்பாளாமா? அவளு மரியாதை இங்கிட்டு போட்டு வர சொல்லு. ஐயாய் பல்லாட்டி ஓம் வருங்கால் மாமிய கைக்கு போட்டு வர சொல்லுடி. அது வந்து போய் வானா இப்ப அவ இங்க வரணும். வர சொல்லுடி அவளை. ஐயாய் உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா ஹோட்டல் கடைக்கு ஓம் பேர் வைக்கணும்னு சொல்லிருப்பவா? சொல்லுடி. ஆமா சொன்னேன். அவ மாமியார் எப்படி வைப்பா?
என்னடா வா மருமக ஓட்டலாம் அதுல என் மருமகளுக்கு சரிக்கு சம பங்கு இருக்கு பாத்துக்க அதுல கட்டில மட்டும்தான் வா மருமக காசு போட்டு கட்டியிருக்கா ஆனா அந்த நிலம் எங்களுக்கு சொந்தமானது என் மருமகளுக்கு சொந்தமானது அதுல என் மருமகளோட பார்ட்னர்ஷிப் பாரு பாட்டுனாரோ கொத்தனாரோ அதுல இங்க பேச வேலை வச்சுக்காத அந்த கட்டிடம் என் மருமக காசு போட்டு சம்பாரிச்சு கட்டினது பாத்துக்க அதுக்கு அது என் மருமக ஓட்டலே அப்படி என் பேர் தான் வைப்பாங்க உன் பேர்ல அதுல வைக்க முடியாதுடி ஐயோ எது இப்படி சண்டை போடுறாவோ இவங்க ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் பார்த்தா சரியான பேக் ஃப்ரெண்டா இருக்காங்களே கன்ஃபார்ம் இவ மண்டே இன்னைக்கு ஓட சாப்பிட மாட்டேன் ஒழுங்கா ஓடிடுச்சு ஹோட்டலுக்கு வா பேர் வைக்கணுமா ஏ ஆச்சு கல்வி வாய் வச்சுட்டு அமைதியா இருக்க முடியா நீ என்ன அவங்களுக்கு எடுத்து விட்டுருக்காங்க இல்லட்டி அப்புறம் விளையாட்டு பேசுறாங்களா என்னமோ தெரியல அப்புறம் விபரீதம் ஆயிடக்கூடாதுல அதுக்காக சொன்னேன்டி நீ ஒரு வெங்காயமா சொல்ல தேவையில்ல வேடிக்கை மட்டும் பாரு ஏன் அவ அந்த ஹோட்டலுக்கு என் பேர் வச்சதா உனக்கு என்னவா இந்த பாரு கட்டில உண்டுதுடா நிலம் எங்களுது பாத்துக்க இது நீ சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு கோழி எங்கதா ஆனா அதுல போற முட்டை உங்களுதா கஷ்டப்பட்டு அந்த கோழியை வளர்த்து அடக்காத்து அங்கேயும் இங்கேயுமா மேப்ப போட்டு நாங்க வளர்த்து விடுவோமா அது முட்டை போட்டு விட இவங்க நைஸா தூக்கிட்டு போய் ஆம்லெட் போட்டு திம்பாங்களா அந்த வழியில இருக்கு நீ சொல்றது நிலத்தை வைக்கிறது நாங்க அதுல கட்டிவிட்டு அது உங்க ஹோட்டல் ஆயிடுமா அது எங்க ஹோட்டல் பாத்துக்க ஏதா கட்டிட இல்லாம ஹோட்டல் எப்படி வரா உட்காந்து சாப்பிட இடம் வேணும்டா அதுக்குன்னு வெட்ட வெளியில அங்கே உட்காந்து திங்க முடியும் காக்கா போற வழியில ஆய் போட்டுறாது அது போடாம இருக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும் ஒரு கூரையோ ஒரு குடிசையோ போடணும்ல அதெல்லாம் இருந்தாத்தியா ஹோட்டல்ல உட்காந்து திம்பாங்க வெட்ட வெளியில உட்காந்து திங்க சொன்னா யாரும் திங்க மாட்டாங்க ஞாபகம் வச்சுக்க சின்னப்படு சட்டை பெருசா போகும்போது இருக்கு அவங்க எப்படியாவது சமாதானப்படுத்து முட்டை போடுற கோழிக்கு தான் அதோட வலி என்ன தெரியும் அந்த மாதிரி நிலைமை இல்லாம நீங்க எப்படி கட்டிட கட்டுவீங்க ஐயோ ரெண்டு பேரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா இதே அவங்க உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே அவங்க பேர் வச்சதே இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை ஆகி போகுது உங்களை பத்தி நான் பெருமையா சொல்லி குட்டியா இந்த பச்சை கிட்ட எங்க அத்தை எது சொன்னாலும் சரி சரின்னு சொல்லுவாங்க ஆனா நீங்க என்னன்னா ஒரு பேர் கொசரம் இப்படி பேசிட்டு இருக்கீங்க அந்த பேர் வச்சதுக்கு அப்புறம் தான் அந்த ஹோட்டல் கடை ஃபேமஸ் ஆச்சு ஆமா கிழிஞ்சிச்சு உங்க பேர் வச்சதுனால அது ஓடாம உட்காந்துட்டு கிடக்கு ஆமா ஆமா எவ்வளவு அற்புதமான பேரு அனிலட்சுமின்ற பேரு அருமையான பேரு இல்ல ரொம்ப அமோகமா ஓடிச்சு பாத்துக்கிடுங்க நல்லா சொல்லு அவ புத்திர உடைக்கிற மாதிரி தனலட்சுமின்ற பேரு நல்லாவா இருக்கு அந்த பேரை மட்டும் ஹோட்டலுக்கு வச்சு வச்சுக்க வரவள ஓசில தின்னுட்டு காசு தராம ஓடிடுவான் அதுவே அன்னலட்சுமி பேரு எவ்வளவு அழகா இருக்கு அன்பா இருக்கு அண்ணனா என்னது சோறுன்னு அர்த்தம் அப்படி இருக்கும்போது பேர்ல சோறு பத்தி கிடக்கு எல்லாரும் சோறுனா சொர்க்கம்னு சொல்லுவாங்க அப்பனா என் ஹோட்டலுக்கு அந்த என் பேர் வச்சதே நல்லா இருக்கும் அப்படின்னு நீயே சொல்லிக்காத அன்னலட்சுமி பேர் வச்சுட்டா அன்னத்தை வாரி வாரி வழங்குவாங்களா காசு கொடுத்தாதான் திங்க முடியும் ஐயோ ஆண்டி எங்க அத்தை ஏதோ புரியாம பேசுறாங்க நீங்களும் அவங்களுக்கு ஏடாமடியா பேசிட்டு இருக்கீங்களே என்னடா மர்மோளே நீ ஏன் புள்ளைய கட்டிருக்க அவ புள்ளைய கட்டல பாத்துக்க அவளுக்கு சாதகம் பண்ணிட்டு இருக்க எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசணும்னு பார்த்தா அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கியா ஏதே புரியாம பேசாதீங்க இப்போ அவங்க பேர் இருக்கிறதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு அது எப்படி சாத்தியமாவா அத்தை நீங்களாவது கொஞ்சம் விட்டு கொடுத்து போகல நீங்க எதுக்கு இப்போ உங்க பேர் வைக்கணும் பிடிவாதமா இருக்கீங்க இந்த ஊர்ல இருக்கீங்களா உன் விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு பாத்துக்க கேக்குறவள உன் வீட்டுக்கு வரப்போற மருமவ வேலைக்காரி எத்தனை கணக்கா அவளை எதுக்கு உன் வீட்டுக்கு கொண்டு வரணும்னு கேக்குறாங்க நீ என்ன ஹோட்டல் ஓனர் மருமகளை கொண்டு வர போற வேலைக்காரியை தானே கொண்டு வர போறேன்னு கேக்குறாவோ அதனாலதான் சொல்லுதா பாத்தீங்க அந்த ஹோட்டலுக்கு உனக்கு உரிமை இருக்குல்ல அப்ப என் பேரை வைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு ஓஹோ அதான் பிரச்சனையா சரி விடுங்க அதுக்கு ஒரு பஞ்சாயத்து பண்ணிடுவோம் இதை பாருங்க ரெண்டு அத்தைகளும் இங்க பாருங்க இதை நானும் பச்சைக்கிளி வந்து பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் பாதிக்கு பாதி எங்களுக்கு வந்து உரிமை இருக்கு அதே மாதிரி அன்னலட்சுமி தனலட்சுமி உணவகம் வச்சா எவ்வளவு அழகா இருக்கு முடியாது 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 அந்த ஹோட்டலுக்கு என் பேர் மட்டும் இருக்கணும் ஆமா ஆமா அப்ப என் பேர் மட்டும் தான் இருக்கணும் அடே பாபா அவளுக்கு அவளுக்கு மாறு வந்து பாருங்க என்ன மறுபடியும் அதே சொல்லிட்டு இருக்குமா ஏன் மர்மம் இல்லாம அந்த ஹோட்டல் கடை ஓடி இருக்காது பாத்துக்க வா மர்மலுக்கு ஒரு சாம்பார் கூட வைக்க தெரியாது ஒரு அடுப்பு கூட பையறி வைக்க தெரியாது அப்படியே பட்டவளுக்கு இன்னைக்கு சூப்பரா சமைக்கறானே அதுக்கு காரணம் யாரு ஏன் மர்மோடிய அவ சமைச்சதாலதியா அவ சமையல் கத்து கொடுத்தனாலதியா அந்த ஹோட்டல் கடையில ஒரு பேர் ஒன்னு இருக்கு பாத்துக்க அன்னலட்சுமி ஒரு உணவுன்னு சொன்னாலே இந்த ஊர் உலகத்துக்கே தெரியும் தனலட்சுமி சொன்னா யாராச்சும் காசு கூட தர மாட்டாங்கடி ஓஹோ உன் மர்மவ அதுல பெரிய ஓனர் அப்ப ஏன் மர்மவ வேலைக்காரியா அப்படிதான் வச்சுக்கிய ஏகே பேச்சா ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி இவங்க பேச்சத ஆப்படி காது ரெண்டு கையா கேக்குது ரத்தமா வரும் போல இருக்கு எனக்கு இதே ஏன் இப்படி பேசுறீங்க நீங்க ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே இது ஒரு சாதாரண பிரச்சனை பேர் வைக்கிறதுல பிரச்சனையா சொல்லுங்க பாப்போம் இதனால நீங்க ரெண்டு பேரும் பேசி சண்டை போட்டு பிரிஞ்சிடாதீங்க இங்க பாரு மர்மவள அவ மவளுக்கு அந்த பொண்ணை கட்டணும்னா கட்டிட்டு போடா அதுக்குன்னு கடைக்கு அவ பேர் வைக்கணுமாமே இதன போலக வாரிசிய சொல்லு பாப்பா நீ இல்லாம அந்த ஹோட்டல் உருவாயிருக்குமா சொல்லு பாப்பா ஏன் மர்மவ இடம் தராம இருந்தா ஹோட்டல் கடையை கட்டிருக்க முடியாது அப்படி ஒண்ணே இருந்திருக்க முடியாது சட்டப்படி பார்த்தா அதுல எல்லாம் உரிமை எனக்கு தான் இருக்கு கட்டில நீங்க காசு போட்டு கட்டிருக்கலாம் ஆனா அது எப்படி உங்களுக்கு சொந்தமாவும் நிலத்துல ஒரு சின்ன செங்கலா இருந்தாலும் அது எங்களுக்கு தான் சொந்தமாவும் அப்படி பார்த்தா அந்த கட்டிடம் எனக்கு தானே சொந்தம்
போலீஸ் கோர்ட்டு கேஸ்ல போட வச்சுக்க தீர்ப்பு எனக்கு தான் சாதகமா வரும். அப்ப தெரியும்ல உனக்கு எது உண்மை எது பொய்ன்னு. இங்க பாருங்க, அப்படி எல்லாம் போக முடியாது. இந்த மாதிரி பிரச்சனை வரும் தெரியுதா? நாங்க முன்னாடியே பாண்டு பத்திரத்துல கையெழுத்து போட்டு வச்சிருக்கோம். அதுல நானும் பச்சைக்கிளியா பாதி பாதி பார்ட்னரு கட்டில எழுது நிலம் அவளுக்குமே எல்லாமே எழுதி கையெழுத்தையும் போட்டு வச்சிருக்கோம். ஆஹா வச்சா போற ஆப்பு என் பியாத்தி ஒரு மாபே. ஆமாட்டே சின்னப்படி சொல்றது உண்மையா? ஓஹோ அப்படியா? சரி அப்படியே ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அந்த கட்டில எம்பிட்டு செலவாச்சு அந்த காசு நம்ம கொடுத்துறா. சரியா? அந்த கட்டில ஹோட்டல் எல்லாமே என் மர்ம பேர் மேல எழுதி வைங்க. என்னது? இந்த பாருமா மர்மவளே, நான் உன் மாமியா. என் வீட்டுக்கு நீ வரும்போது மர்மவளா என்ன வரதட்சணை கொண்டு வரவானா? நானே இருந்து கேட்க மாட்டேன். ஆனா இப்ப கேட்கணும் பாத்துக்க. வந்தா அந்த கடையோட வா. அதுதான் நீ எனக்கு கொடுக்குற வரதட்சணை. போதுவா? அந்த கடையை முழுசா உன் பேர் மேல எழுதிட்டு அது என் பேர் மாத்தி வை. இது ஒண்ணு மட்டும் செய்யி என் பையனுக்கு கூட கல்யாணம் கட்டி வச்சிடறான். சமஜமா என்ன அந்த மாதிரி இப்படி பேசி நீ பண்ண அந்த கடிக்கீங்க? சரி பியார் தானே போனா போது விட்டு கொடுக்குறேன்னு சொல்லுங்க. பாவ பஜிலி புள்ள கல்யாணம் நடக்காதுன்னு சொல்றாளே. அவ பையனுக்கு கல்யாணம் பண்ண என்ன பண்ணடி எனக்கு என்ன? அதெல்லாம் விட்டு தர முடியாது. ஏன் எப்படி பேசுறீங்க? ஒரு பொண்ணோட வாழ்க்கை கெடுக்கும் நினைக்காதீங்க பாத்தீங்க. இப்ப பியார் வைக்கிறது உங்களுக்கு என்ன பெருசா பிரச்சனை எப்படி போகுது? ஏன் தான் இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீங்களோ தெரிய மாட்டேங்க. உங்களை பத்தி வரைக்கும் பியார் எடுத்து ஒரு சாதாரண விஷயம். ஆனா என்ன பத்தி இருக்கு அது பெரிய சாம்ராஜ்யம். என்ன பெரிய சாம்ராஜ்யம் சாம்பிராணி இருக்குது. இந்த பாருங்க, நான் மட்டும் உங்க பியார் வைக்காம வேற பேர் வச்சிருந்தா நீங்க இப்படி எல்லாம் பேசிருக்க முடியாது. உங்க பியார் வச்சதுக்கு இப்படி சண்டை போட்டு கிடைக்கீங்க. சை இங்க பார்ட்டி முடிவா நீ என்னதான் சொல்ல வர? விட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்றேன். ஓஹோ அவளுக்கு திமிராயிச்சா? உன்னை எப்படி வலிக்கு கொண்டு வந்து எனக்கு தெரியும். தபரே நீ பியார வைக்க கொடுத்து விடுவானா? ஒரு எது விடுவானா? தபரே உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணிய 2வது கல்யாணம் என்கிட்ட இருந்து 2 லட்சம் ரூபாய் கடன் வாங்கல. அந்த காசை வட்டியை முதலமா இப்ப இந்த நிமிஷம் இந்த இடத்துல எடுத்து வைடி. என்னது இந்த கிழவி 2 லட்சம் ரூபாய் காசு வாங்குச்சா? அது 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 எப்படி முடியும்? தபரே அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்ப இந்த நிமிஷம் 2 லட்சம் ரூபாய் பிளஸ் காசு வட்டியும் எனக்கு இப்ப வேணாம். எடுத்து வையே. அது வந்து கொஞ்சம் முடியாது. முடியாதுல அப்ப வாயை முடிட்டு இரு. இப்ப தர அப்ப தரன்னு ரொம்ப தான் ஓர பண்ணிட்டு கிடக்க. கடைக்கு ஏன் பேர் வைக்க மாட்டாலுமே. இப்ப பார்த்தல உன்னை பேச முடியாம பண்ணிட்டு பாரு. நானா சரி பண்ணே அந்த கடைக்கு எம்பிட்டு காசுப்பட்டு கட்டில கட்டினியோ சொல்லு. அது 1 லட்சம். 1 லட்சம் நான் வரட்டே. நீ வாங்குது 2 லட்சம். அதுல 1 லட்சம் போவ மிச்சம் 1 லட்சத்தை ஒழுங்கு மரியாதை எடுத்து வையே. வட்டிக்குள்ள கடி பரவாயில்ல. போனா போது பழன தோசத்துக்கு விட்டு தொலைச்சிடுறேன். 1 லட்சம் ரூபாய் கழிச்சுடு. மீதி 1 லட்சம் ரூபாய் எடுத்து வையே. இனிமேட்டு அந்த நிலமும் சரி கட்டிடமும் சரி எங்களுக்கு தான் சொந்தம். ஒழுங்கு மரியாதை வந்து கையெழுத்து போட்டு போட்டு கொடுத்துட்டு கேமரா வழியா பாருங்க. அமைதியா இருக்கணும். இனிமேட்டு அந்த ஹோட்டல்ல கடைக்கு நீ ஓனரு. நீ தாராளமா உட்காந்துக்க. அந்த கடைக்கு என் பேரை வச்சிரு முதல்ல. புரிஞ்சுச்சா? இனிமேட்டு அந்த கட்டிடமும் சரி நிலமும் சரி உனக்கு தான் சொந்தம். அதாவது எனக்கு சொந்தம். புரியுதா? இனிமேட்டு யாராவது ஹோட்டல் கடைக்கு ஓனர்னு சொந்தம் கொண்டாடுவாங்க. அப்படி இருக்கு உங்களுக்கு. என்ன இப்படி சொல்லிட்டு போட்டாங்க? என்னடி இது? ஹோட்டல் கடைன்னு சொல்லிட்டு கடந்தியாடி. ஓடி ஓடி ஒளிச்சிட்டு கடந்தியாடியா? உட்காந்து ஒரு இடத்துல வேலை செய்யலாம்னு சந்தோஷப்பட்டேன். இப்ப அதுக்கோ வச்சால ஆப்பு பாப்பு. அதே கம் கேர் பர்மோல. ஆமா உங்க மாமன் கல்யாணத்துக்கு அந்த ஆண்டி கிட்ட 2 லட்சம் ரூபாய் கடன் வாங்கினீங்களா? ஆமா பர்மோல. பெரிய கோடி சொல்லுவாங்க பணக்காரங்க. ஆடம்பரமா செலவு பண்ணி கல்யாணம் கட்டணும்னு 2 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி அம்மா அவனுக்கு கல்யாணம் கட்டேன். கடைசியில் அதுக்கு பிச்சைக்கார கடை. அதுக்கப்புறம் பார்த்தா தெரியுது. எதா அப்படியே ஒரு போட்டனா இத்து போன 4 வாயத்தா இருக்கும். 4-5 பியா இருக்கும். உங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் செலவாச்சா? அதுவா உங்க பிள்ளை கல்யாணத்துக்கு 2 லட்சம் ரூபாய். உங்களுக்கே கொஞ்சம் கூட மனசாச்சு இல்ல? இதை பத்தி ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியலா? இப்ப போச்சு எல்லாம் போச்சு. அந்த ஆண்டி சொல்லும் போதே சரி தானே பியார் தானே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தா அது பாட்டுக்கு அமைதியா போயிருக்கும். அதை போன போட்டு வர சொல்லி இல்லாத போலாது பேசிவிட்டு இப்ப போச்சு. எல்லா கடையும் பூரா போச்சு. போன குறைக்கு 1 லட்சம் ரூபாய் கடை வரியா? கடவுளே பிரச்சனையா? இது நாடக கல்யாணம் இத்து போன கல்யாணம்னு அப்புறமா தான் எனக்கு தெரியும். முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இவ்வளவு செலவு பண்ணிருக்க மாட்டேனே. ஆமா பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்போ ஒப்பாரி வைக்க. சரி உங்களெல்லாம் என்ன சொல்லுறதே தெரியல. இருந்தது அது ஒரு கடை அதுவும் போச்சா? இப்படி மட்டும் நான் எங்கனாலும் போறேன். நீ என்ன அழுதுட்டு கிடக்கா? அதான் ஆளாளுக்கு ஒரு பக்கம் போயிட்டாங்களா? வா நம்ம வீட்டுக்கு போவோம். என்ன பண்றது? சரி விடு வா போவா. பேசாம அவ சொல்லும் போதே பேரை வச்சுக்கோன்னு சொல்லிருந்துக்கலாம் போல இருக்கு. இப்ப 2 லட்சம் ரூபாய் 1 லட்சம் ரூபாய் உடனே கொடுக்கணும்னு சொல்லிட்டு போறாருன்னா எங்க போய் என்னத்து போய் பணத்தை பெரட்ட வந்து தெரியல. இவ வேற இங்கிட்டு கோச்சிக்கிட்டு போறான். இது நாள் வரைக்கும் ஏதோ கடை கணக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நானும் தெம்பா சுத்திட்டு கிடந்தேன். கடைக்கு என் பேரை வச்சிருக்குன்னு சந்தோஷமா பண்ணிட்டு கிடந்தேன். இப்ப அதுவும் போச்சா? கை செலவுக்கு நீ மட்டும் இந்த வீட்டுக்கு எப்படி காய்ச்சி வருது தெரியலையே.
இதுக்குதான் தவளை வாயில் கெடுன்னு சொல்லுவாங்க. அது சரியா தான் இருக்கு போல இருக்கு. வாயை வச்சுட்டு அமைதியா இருந்தா இவ்வளவு பெரிய வம்பு வந்திருக்காது போல இருக்கே. இப்ப போய் எப்படியாச்சும் அவளை சமாதானப்படுத்தலாமா? அவ வேற ஸ்டிச்சை தொட்டிட்டு போயிட்டா. வந்தா பணத்தோட வானு. இப்ப என்ன பண்றது?